ஸோ இந்த வீடியோவில் அலைடு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஒன்றுக்கான ஃபஸ்ட் யூனிட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் செமிகண்டக்டர்ஸ். ஸோ செமிகண்டக்டர்ஸ் ஆர் தி மெட்டீரியல்ஸ் which shows resistivity between the insulators and conductors. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர்ஸ். ஸோ கண்டக்டராகவும் இருக்காது, இன்சுலேட்டராகவும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து அதோட கண்டக்டிவிட்டி வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி இருக்கும். சரியா? ஸோ கண்டக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆர் ரிலேட்டட், ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே. ஸோ செமிகண்டக்டர்ஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு செமிகண்டக்டர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் காமன்லி யூஸ்டு செமிகண்டக்டர்ஸ் ஆர் சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம். ஓகே. ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மெட்டீரியல்ஸும் இன் ஜென்ரல் நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற எல்லா மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ்னால ஆனது. ஓகே. ஸோ பர்டிகுலர்லி செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் எதனால் ஆனது அப்படின்னா ஆட்டம்ஸ்னால ஆனது. ஸோ ஜெர்மானியம், சிலிக்கன். ஸோ ஜெர்மானியம் ஆட்டம் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது ஜெர்மானியம் கிறிஸ்டல். ஸோ கிறிஸ்டல்ஸ் அப்படின்றது இட்ஸ் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டெஃபினேஷன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் செமிகண்டக்டர் ஒரு டெஃபினேஷன் இருக்குது அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸ் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் மட்டும்தான் இந்த யூனிட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ செமிகண்டக்டர்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு மெயினாக 3 ப்ராப்பர்ட்டி சொல்லலாம், பேஸ்ட் ஆன் தி அட்டாமிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. சரியா? ஃபஸ்ட்டு திங், வேலன்ஸ் ஆர்பிட். அதாவது ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலன்ஸ் ஆர்பிட்னு ஒன்று இருக்கும். வேலன்ஸ் ஆர்பிட் அப்படின்றது ஒரு ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஓகே. ஸோ ஆல்ரெடி ஆட்டம்ஸ் அப்படின்றது எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ்னால் ஆனது. ஸோ இந்த வேலன்ஸ் பேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்றத பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிசைட் ஆகும். பர்டிகுலர்லி செமிகண்டக்டருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேலன்ஸ் ஆர்பிட்டில் எனக்கு 4 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ செமிகண்டக்டர். ஓகே. நெக்ஸ்ட், எந்தெந்த ஆட்டமுக்கெலாம் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கார்பன், சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம். இந்த 3 ஆட்டமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேலன்ஸ் ஆர்பிட்டில் எனக்கு 4 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த 4 எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலன்ஸ் ஆர்பிட்டில் அன்ஸ்டேபிளாக இருக்கும். அது ஈஸியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். சரிங்களா? ஸோ எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணும், பாண்ட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ எப்படி நம்ம யூஸ்வலாக ஹியூமன் பீயிங்கும் சிங்கிளாக இருக்கிறவங்க மிங்கிள் ஆக ட்ரை பண்ணுறாங்களோ, ஸோ அதே மாதிரி அன்பாண்டடாக இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் நடுவில் எனக்கு செமிகண்டக்டரில் கோவலண்ட் பாண்ட் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ கோவலண்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானோட சேர்ந்து அது என்ன ஆகிக்கும் அப்படின்னா ஸ்டேபிள் ஆகிக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் கம்பேர்ட் டு அதர் பாண்ட்ஸ். ஓகே. ஸோ அதனால செமிகண்டக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சர். பர்டிகுலர்லி டேக் சிலிக்கன். ஓகே. ஜெர்மானியமும் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் சீக்கிரமாக மெல்ட் ஆகிரும். பட் இந்த கேஸ் ஆஃப் சிலிக்கன் கோவலண்ட் பாண்ட் இருக்கிறதுனாலையும் மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஸ்டேபிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா செமிகண்டக்டரில் இஃப் யூ இன்க்ரீஸ் தி டெம்பரேச்சர், ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் இருக்குது, அது யூஸ்வலாக கண்டக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இஃப் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் தட் மெட்டீரியல். ஓகே. ஸோ இன் ஜென்ரல் என்ன ஆகும், மெட்டல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இஃப் யூ ஹேவ் அ மெட்டல், அந்த மெட்டலை நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அதோட கண்டக்டிவிட்டி குறையும். ஏன் குறையும்? பிகாஸ் நார்மலாக மெட்டல்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? பட் செமிகண்டக்டர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா இஃப் யூ இன்க்ரீஸ் தி டெம்பரேச்சரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டக்டிவிட்டியும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ செமிகண்டக்டர் மெட்டீரியல். மெட்டல்ஸுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகும் அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் பிஹேவ் பண்ணுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படின்னு நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை எழுதணும் அந்த இடத்துல. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி கீ பாயிண்ட் while describing the properties of semiconductors. Okay. So we call it as a negative temperature coefficient of resistivity அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. if you increase the temperature எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு குறையும். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் தி ஐடியா இஸ். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம், பேண்ட் கேப் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டரில் மட்டும்தான் இருக்கும். ஈவன் தோ இருந்தாலும் இன்சுலேட்டர் கண்டக்டர்லேயும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மெட்டீரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பேண்ட் கேப் அப்படின்றது செமிகண்டக்டரில் மட்டும்தான். ஓகே, ஸோ தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். என்னென்ன செமிகண்டக்டர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ செமிகண்டக்டர்ஸ் மெயினாக கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we have intrinsic and extrinsic semiconductors. ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்றது those are pure semiconductors. ஓகே, ஸோ சிலிக்கன் இருக்குது அப்படின்னா சிலிக்கன் அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதில் 100 எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா ஒரு 99 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். ஓகே, பட் எக்ஸ்ட்ரின்சிக்கில் we have two classification ஃபர்தராக. ஸோ பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர்னு 2 டைப் இருக்குது. ஓகே, ஸோ இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா டோப்பிங்கை பொறுத்து இருக்குது. டோப்பிங் வாட் இஸ் பை டோப்பிங் மீன்ஸ் இஃப் யூ ஆர் ஆடிங் சம் இம்ப்யூரிட்டி அப்படின்னோடனே ஏதாச்சும் நம்ம ஒரு இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறது கிடையாது. வி ஹாவ் ஆடிங் டிசையர்ட் டோப்பண்ட். ஓகே, ஸோ அது வந்து வெரி ஸ்மால் அமௌண்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தட் வில் இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் மேஜர் சார்ஜ் கேரியர்ஸ். ஓகே, மேஜர் சார்ஜ் கேரியர்ஸோட அமௌண்ட், அதாவது குவான்டிட்டியை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் டேக் என் டைப் செமிகண்டக்டர், அங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பென்டாவலண்ட் ஆட்டமை இம்ப்யூரிட்டியாக ஆர் டோப்பண்ட்டாக நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் யூ ஆட் தட் ஆஸ் அ டோப்பண்ட், அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த என் டைப் செமிகண்டக்டர் சிலிக்கனோட ஒரு பென்டாவலண்ட் ஆட்டம் ஆட் பண்ணும்போது 4 எலக்ட்ரான் என்ன பண்ணிடும் அப்படின்னா சிலிக்கனோட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். இன்னொரு எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ ஈஸியாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வி ஹாவ் மேஜர் கேரியர்ஸ். அங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் எலக்ட்ரான்ஸ் ஆஸ் மேஜர் கேரியர்ஸ். பட் அங்கே வந்து எனக்கு ஹோல்ஸ் கம்மியாக இருக்கும். வாட் இஸ் ஹோல்ஸ் இஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஹோல்ஸ் அப்படின்னா நீங்கள் புரோட்டானா பாசிட்டிவ் சார்ஜா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ எலக்ட்ரான் இல்லாத இடத்த நம்ம ஹோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பி டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பி டைப் செமிகண்டக்டரில் ட்ரைவலண்ட் ஆட்டமை நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரைவலண்ட் ஆட்டம்னா என்ன, பென்டாவலண்ட் ஆட்டமுக்கான எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 3 எக்ஸாம்பிள்ஸாச்சும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது கண்டிப்பாக தெரியணும். டிஃப்ரென்ஷியேட் பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 3 பாயிண்ட் எழுதலாம். ஸோ பி டைப் செமிகண்டக்டரில் என்ன டைப் ஆஃப் ஆட்டம் டோப் பண்ணுறோம், எது மேஜர் கேரியர், எது மைனர் கேரியர், எது எக்ஸாம்பிள். முடிஞ்சால் நீங்கள் டயக்ராமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு 5 மார்க்கில் இல்லை 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டயக்ராம் போடலாம் டைம் இருந்தது அப்படின்னா. சரியா? சிம்பிள் டயக்ராம் தான் உங்கள் புக்கில் இருக்கும். ஜஸ்ட் கோ அண்ட் ரெஃபர் இட். ஓகே, ஸோ பி டைப் செமிகண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைவலண்ட் ஆட்டம், அதாவது வேலன்ஸ் ஆர்பிட்டில் வில் பி ஹேவிங் 3 எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த 3 எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோவலண்ட் ஆட்டமோ சிலிக்கன் ஆட்டமோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஒரு ஹோல் அங்கே க்ரியேட் ஆகிடும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் ஹோல்ஸ் ஆஸ் அ மேஜர் கேரியர்ஸ். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இங்கே வந்து ஹோல்ஸ் அதிகமாகிடும், மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் எது வந்து எதை டோப் பண்ணலாம் அப்படின்றத பி டைப் செமிகண்டக்டருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் கேப் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் வாட் இஸ் இன் பை பேண்ட் கேப். பேண்ட் கேப் இஸ் தி எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி மேக்ஸிமம் ஆஃப் தி வேலன்ஸ் பேண்ட் அண்ட் மினிமம் ஆஃப் தி கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜனில் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா அங்கே எலக்ட்ரானே அங்கே நிற்க முடியாது. ஓகே, ஒன்று கண்டக்ஷன் பேண்டில் இருக்கலாம், இல்லை ஒன்று வேலன்ஸ் பேண்டில் இருக்கலாம், இல்லை கண்டக்ஷன் பேண்டில் இருக்கலாம். சரியா? ஸோ வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷனுக்கு வந்துடும். சரியா? கண்டக்ட் ஆயிரும் அந்த இடத்துல. ஓகேயா? ஸோ அதனால் வந்து ஃபர்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு இந்த எனர்ஜி கேப்பை நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பர்டிகுலர் செமிகண்டக்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும். இந்த எனர்ஜி கேப்போட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 1.1லேருந்து 1.3 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் தான் அந்த எனர்ஜி பேண்ட் கேப் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஃபார் சிலிக்கனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் கேப் வந்து 1.1 எலக்ட்ரான் வோல்ட். சேம் ஃபார் ஜெர்மானியம்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விச் இஸ் 0.7 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ வாட் இட் மீன்ஸ்
வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு 1.1 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். ஏன்னா நடுவில் எனக்கு அந்த கேப் இருக்குது. அந்த கேப்பை நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை ஆடிங் தி டோபண்ட், பை ரைசிங் தி டெம்பரேச்சர், இல்லைனா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறது மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ரைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி செமிகண்டக்டர்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டரும் ஜாயின் பண்ணி அதை நம்ம படிக்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. திஸ் இஸ் SL Rambabu. Thank you very much.